திவ்ய வாக்கு 6. எது திருப்தி, எது மன ரம்மியம்? அன்புக்குரியவர்களே, பரிசுத்த பவுலடிகளார் பிலிப்பியர் 4:15 நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாயிருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். மேலும் நீதிமொழிகள் 15:15 மன ரம்மியமோ நித்திய விருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், உல்லாசமான மாளிகை, பங்களா வீடு, சொகுசு கார் மற்றும் பயணத்துக்கேற்ற நல்ல வாகனங்கள், மன விருப்பத்தின்படி உண்ண உணவு வகைகள், இவைகள் எல்லாம் இருப்பதினால் உண்டாகிற மனநிறைவு மெய்யான மனநிறைவு, அதாவது திருப்தி என்று சொல்ல முடியாது. இவைகள் உண்டாயிருப்பது தவறு அல்ல. ஒருவனுக்கு இவைகள் உண்டாயிருந்து நான் மனரம்யமாய் இருக்கிறேன் என்று சொல்வான். ஆனால் அது உண்மையான மனரம்யமா என்பது கேள்விக்குறியான விஷயம். ஏனென்றால் பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைகிறதில்லை, செல்வப்பிரியன் செல்வப்பெருக்கினால் திருப்தி அடைகிறதும் இல்லை. உலகம் ஒருவனை திருப்திப்படுத்தாது. ஒருவன் உலக பொருளால் திருப்தி அடைகிறான் என்றால் அவன் உலக மனுஷனும் இம்மைக்குரியவனுமாயிருக்கிறான் என்று சங்கீதம் 17:14 சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களை, நீதிமொழிகள் 19:23 இவ்வாறு சொல்கிறது: கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீங்கு அவனை அணுகாது. ஒருவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் ஆனால் அவர் அவனுக்கு போதிப்பார், அவனை நடத்துவார், அவனுக்கு கற்றுக் கொடுப்பார். 1 தீமோத்தேயு 6:6 போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் போதும் என்கிற மனதை உடையவனானால் அதுவே மெய்யான திருப்தி. அந்த திருப்தி தான் மனரம்யத்தை கொண்டு வரும். அவன் ஏழை பணக்காரன் என்றோ ஐஸ்வர்யவான் தரித்திரன் என்றோ இல்லை, அவன் யாராகவும் இருக்கலாம். அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவனா என்பதுதான் காரியம். காண்கிறதினால் கண் திருப்தியாகிறதில்லை, கேட்பதினால் செவிகள் நிரப்பப்படுகிறதும் இல்லை. பரிசுத்த பவுலடிகளார் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் சொல்லும் போது, நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் என்கிறார். பிரியமானவர்களே, ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதின்மேல் வைக்காதேயுங்கள் என்று சங்கீதம் 62:10 சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் தன்னிலே, அதாவது தனக்கு உள்ளவைகளிலே தன்னை திருப்திப்படுத்திக் கொள்ளுகிறவன் நல்ல மனுஷன் என்று நீதிமொழிகள் 14:14 சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, யோவான் 6:45 படி எவன் ஒருவன் தேவனால் போதிக்கப்பட்டிருக்கிறானோ அவனை திருப்தி அடைவான். திருப்தி அடைந்தவனால் மாத்திரமே மனரம்யமாக வாழ முடியும். உச்சிதமான கோதுமையினால் உன்னை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தி ஆக்குவேன் என்று சங்கீதம் 81:16 எழுதியிருக்கிறபடி கர்த்தர் உங்களை திருப்தி ஆக்குவார். கர்த்தரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். உலகத்தில் செல்வந்தர்கள் அநேகர் உண்டு, செல்வம் அநேகரிடத்தில் உண்டு. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சிலரிடம் மாத்திரமே உண்டு. அவர்கள் திருப்தி அடைந்து மன ரம்யமாய் இருப்பார்கள், தீமை அவர்களை அணுகாது. பிரியமானவர்களை, ஐஸ்வர்யவான்கள் ஆக வேண்டுமென்று தீவிரிக்காமல், அதாவது வேகம் கொள்ளாமல், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அடைய நாடுவோம். கர்த்தர் உங்களை திருப்தியாக்கி நடத்துவார். ஆமென்.